தகைசால் தமிழர் நல்லகண்ணுவின் நூற்றாண்டு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் பங்கேற்றுள்ளனர். தியாகராய நகரில் நடைபெறும் இந்த விழாவில் முதலமைச்சர் பங்கேற்றுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு கட்சி கொடியேற்றி தொடங்கி வைத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தியாகராயர் நகரில் நடைபெறும் இந்த விழாவில் தற்பொழுது முதலமைச்சர் பங்கேற்றுள்ளார். திமுக மற்றும் தோழமை கட்சிகள் நல்லகண்ணுவிற்கு பொன்னாடை அணிவித்து வருகின்றனர். தகைசால் தமிழர் நல்லகண்ணுவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா இன்று நடைபெற்று வருகிறது. தியாகராயர் நகரில் நடைபெறும் இந்த விழாவில் தற்பொழுது முதலமைச்சர் பங்கேற்றுள்ளார். விடுதலை போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் டிஆர் பாலு அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அண்ணன் வைகோ அவர்களே, அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, டி.கே. ரங்கராஜன் அவர்களே, ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியில் சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, செங்கோடி தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு விழா இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட வேண்டும் என்று அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 29ஆம் தேதி மதிப்பிற்குரிய பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரையில் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இன்று அந்த விழாவுடைய தொடக்கமாக நம்முடைய ஐயா நல்லகண்ணு அவர்களை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளுக்கு நாம் கூடுவது உண்டு, இதே இடத்தில் அவரை வாழ்த்துவது உண்டு. ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர் காணக்கூடிய நூற்றாண்டு. நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசு அவர்கள் சொன்னது போல பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு, ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கும் நூற்றாண்டு. இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதிட முடியாது.
அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை, அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்லக்கண்ணவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியாக சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக, பக்கபலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணவர்கள். ஐயா நல்லக்கண்ணவர்கள் அமைதியாக, அடக்கமாக, அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண்ணவர்களை உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பினுடைய தலைவர்கள் சார்பிலே நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு, நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுவது சொன்னார். நான் செயற்குழுவில் பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி 100 இடங்களுக்கு 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னென்று கேட்டால் 200 அல்ல, 200ஐயும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆக இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வது உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்து சொல்லி அதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, உங்கள் அனைவரின் சார்பில், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஐயா நல்லக்கண்ணவர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிட வேண்டும் என்று கேட்டு, வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றி வந்துள்ளார். அதில் நல்லக்கண்ணுவிற்கு வாழ்த்து வரவில்லை, அவரிடம் வாழ்த்து பெற வந்துள்ளதாக முதலமைச்சர் தனது உரையை நிறைவு செய்தார். இதில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் அனைவரும் பங்கேற்று நல்லக்கண்ணுவிற்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தியும் நினைவு பரிசையும் வழங்கினர். எங்களை போன்றவர்களுக்கு தொடர்ந்து நல்லக்கண்ணு வழிகாட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது உரையில் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை தாண்டி வெற்றி பெறும் அளவிற்கு திமுக கூட்டணி அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நல்லக்கண்ணுவை வாழ்த்த வரவில்லை, அவரிடம் வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். பொது உடைமை இயக்கத்திற்கும் 100 ஆண்டு, நல்லக்கண்ணுவிற்கும் 100 ஆண்டு, இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.